வணக்கம். PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட தலைவர் SK மோகன் அவர்கள் இன்றைய மக்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதை இந்த செய்தி தொகுப்பில் அவரே விளக்குகின்ற காட்சியை தற்போது பார்க்கலாம். இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி சார்பில் வாலாஜா நகராட்சி ஆணையாளரிடம் புகார் மனு வழங்கப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி குலத்தொழிலாக 3 தலைமுறையாக பன்றிகள் வளர்த்து ஜீவனம் செய்து வருகிறார்கள். 40 குடும்பத்திற்கும் மேற்பட்டவர்கள். நகராட்சி ஆணையாளர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். சமூக ஆர்வலர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் தொலைபேசி வாயிலாகவும் மற்றும் புகார் மூலமாகவும் பன்றிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு வேண்டுகோள் நகராட்சி ஆணையாளரிடம் இன்று கொடுத்திருக்கின்றோம். யாதெனில் பன்றி மற்றும் மாடு வெறி பிடித்து நாய் கடித்து பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். பிடித்தால் என்ற 3 பிராணிகளையும் பிடிக்க வேண்டும். மாடு, பன்றி, நாய் பிடிக்க வேண்டும். ஒரு தலைபட்சமாக பன்றிகளை மட்டும் பிடித்து சென்று விடுவோம் என மிரட்டல் கடிதமாக சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். எனவே அரசாங்கத்திற்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், இந்த மாடுகள், பன்றிகள், நாய்கள் பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் தொடர் போராட்டம் அறிவிக்கப்படும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் வகையிலே வாலாஜா நகராட்சி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எதிர்த்து இன்று மனு வழங்கப்பட்டது. இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவர் தலைமையில் SK மோகன் அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. வாலாஜா நகர பொதுச் செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டார். மற்றும் வாலாஜா கிளை தலைவர் திரு ஆறுமுகம் அவர்களும் மற்றும் ரவி மற்றும் வாலாஜா ஒன்றிய துணைத் தலைவர் குமார், அப்பூர் பேரூராட்சி சுதாகர் மற்றும் பெரும் திரளாக அனைத்து பொறுப்பாளர்களும் பன்றி வளர்க்கக்கூடிய அனைத்து உரிமையாளர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டனர். அனைவரும் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த குலத்தொழிலாக கடந்த 3 தலைமுறையாக வளர்த்து ஜீவனம் செய்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க பன்றிகளை மட்டும் பிடிக்கக்கூடாது, நாய்கள் பிடிக்க வேண்டும், மாடுகள் பிடிக்க வேண்டும், பன்றிகளையும் பிடிக்க வேண்டும். ஒரு தலைபட்சமாக நடவடிக்கை எடுத்தால் தொடர் போராட்டம் அறிவிக்கப்படும் என நகராட்சி ஆணையாளரிடம் இன்று மனு வழங்கப்பட்டது.